நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டான நேரத்துல சரியான அடி அடிச்சாங்க நம்ம வெண்பா. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பாவுக்கு அழகா ஒரு ஆதாரம் கிடைச்சிருச்சுங்க. இந்த ஆதாரத்தை வச்சு விஜய அலேக்கா வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இதால பார்த்துட்டு கேட்டுன்னு இருக்க நம்ம ராஜேஸ்வரிக்கு ஒரு பக்கம் பயம் கிளங்குது. வீதியில கிடுகிடுத்து போயிடறாங்க. அப்படி என்னடா ஆதாரம் சிக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, செக் பவுன்ஸ் ஆனது, செக்கில் எந்த அமௌண்ட்டும் அக்கௌண்ட்ல இல்லாத, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ராஜேஸ்வரி அப்படின்ற விஷயத்த நம்ம வெண்பா குட்டி வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. இது எப்படி வெண்பா குட்டி கிடைச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வெண்பா அழுந்துகிட்டே ரூமுக்கு போகிற மாதிரி நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா மறுபக்கம் மேனேஜர் 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் மேனேஜர், நம்ம காசு எடுத்தது விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. விஜய் சைன் போட்ட செக்கை வச்சு மொத்த காசையும் நம்ம எடுத்துட்டோம். அந்த காசு எல்லாமே பத்திரமா இருக்கு குடோனில். அந்த காசுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. அதை வச்சு தான் இனிமேல் கம்பெனி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் முடிவு எடுக்கணும். அதுக்கான கரெக்டான அமௌண்ட் தான் அது. அந்த அமௌண்ட்டுக்கு எந்த ஒரு இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜருக்கு சொன்னாங்க. மேனேஜர், மேடம், ஆனால் விஜய் சார் ரொம்பவே பாவமே. விஜய் சார் ஜெயிலுக்கு போயிட்டாரு. அவன் ஒரு 2 மாதத்துக்கு ஜெயிலில் இருக்கட்டும். அப்போதான் அவன் இந்த கம்பெனி ப்ராஃபிட் எல்லாமே எனக்கு மாற்றி விடுவான். என் பேருக்கு சேஞ்ச் ஆச்சுன்னா அடுத்த செகண்டே நான் வச்சு செய்வேன். அதுக்கப்புறம் யார் வந்தாலும் சரி என்னை தடுக்க முடியாது. இந்த விஜய்ன்ற பேரை எடுத்து ராஜேஸ்வரி அப்படின்ற பேர் வரும்போது ஒரு இருக்கும் பாரு ஒரு கிக்கு, அந்த கிக்கு எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் தான் இனிமே இங்கே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க. இதை எல்லாமே பயத்தில் அப்படியே சும்மா ஷாக்கிங்காக வீடியோ எடுத்துன்னு இருக்காங்க நம்ம வெண்பா குட்டி. ஆனால் யாராக இருந்தாலும் இதை பார்த்ததும் உடனே அங்கே கத்தி கூச்சலிடுவாங்க. ஆனால் நம்ம வெண்பா கரெக்டாக அந்த சமயத்தில் என்ன பண்ணணும், அதை வச்சு நம்ம அப்பாவை எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு கரெக்டாக அந்த ஏஜுக்கும் அந்த வீடியோ எடுத்து கரெக்டாக அதை எட்டுன்னு போயிட்டு மல்லிகிட்ட கொடுத்து அவங்க எந்த ஒரு கோவப்படாமல் மெச்சூரிட்டியாக கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு இதை காட்டுறாங்க. விஜய் இதை பார்த்து விஜய் ஷாக் ஆயிருது. ஒரு பக்கம் நாம தெய்வம் போல நம்பினு இருந்தால் நம்ம அக்காவை இந்த மாதிரி பண்ணாங்க, நமக்கு இன்னொரு அம்மாவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்பட்டோம்ல. இதுக்கு சொல்ல நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம மல்லியை கஷ்டப்படுத்தின போதிலும் மல்லி மேலே தவற சொல்லி நம்ம அக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம். அப்படிப்பட்ட அக்காவை என்ன இந்த மாதிரி மோசம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டதான் நம்ம விஜய்க்கு மனசு உடஞ்சி போயிடுது. மனதளவில் ரொம்பவே புண்பட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு. ஏன்னா பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி எல்லாத்துலேயும் அவர் அடிமேல அடி வாங்கின்னு இருக்காரு. இந்த சமயத்தில் தான் அக்காவும் தன்னை மோசம் பண்ணது, இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் தான் அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் மனசை விட்டுறாரு. இதுக்கப்புறம் நான் சும்மா விட மாட்டேன், யாரையும் எல்லாரையும் பழிக்கு பழி வாங்குவேன், என்னோட ஆட்டம் இதுக்கு மேலே தான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இப்போ தான் அதிரடியான ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்க போறாருங்க. இதுக்கப்புறம் நம்ம ராஜேஸ்வரி இருக்கு வாழ்க்கையில யாரு கூட இனிமே மோதக்கூடாது சாமி, சும்மா மோதனா நம்மளவே வச்சு செஞ்சு விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல நடுங்கி போனவங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அடி மேல அடி விழுந்தாதாங்க இதுக்கு மேல அவங்களுக்கு புத்தி வரும். ஏன்னா அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறதுக்கு முன்னாடி நாம எந்த இதுல இருக்கோம், அவங்கள நாம எந்த இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்க்கணும். அவங்க நமக்கு பண்ணது நல்லது எல்லாம், ஆனா அது எதுவுமே ராஜேஸ்வரி யோசிக்க மாட்டாங்க. ராஜேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் நாம அடுத்தவங்க சொத்தை பிடிங்கி நாம சந்தோஷமா இருக்கலாம், ஆனா அவங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது. அவன் சொந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, என் தம்பியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் தாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் என்ன பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுன்னு இருக்காங்க. இந்த ஆணவம் திமுரு அவங்க இருக்கிற வரையும் நம்ம ராஜேஸ்வரி வாழ்க்கையில ஜெயிக்கவும் மாட்டாங்க. அடுத்தவங்கள்ட்ட அடிச்சு பிடிச்சி என்ன வெற்றி கிடைக்க போகுது சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க அதை ஃபர்ஸ்ட் அடிமட்டத்துல இருந்து உயர்த்தி வந்திருந்தா அதோட கஷ்டமோ அதை எப்படி ரன் பண்ணணும், கீழே விழு செகண்ட்ல எப்படி அதை கை கொடு எதை வச்சு தூக்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இவங்களுக்கு அதை பத்தி ஒரு எல்லவும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே பேசிக் மட்டும்தான். அந்த பேசிக்கை வச்சு கம்பெனியை ரன் பண்ணி நான் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சின்னு இருக்காங்க. ஆனா நம்ம விஜய் அடி மேல அடி வாங்கி வாங்கி இதை அப்படியே சும்மா சிற்பை கலை மாதிரி அப்படியே சும்மா செதுக்கி வச்சிருக்காரு இந்த கம்பெனியை. இது அவ்வளோ சீக்கிரம் யாருக்காக விட்டு தர மாட்டாரு. திரும்ப கம்பேக் கொடுப்பாரு. கொடுத்து அப்படியே சும்மா ராஜேஸ்வரிக்கு சரியான ஆட்டத்தை காட்டுவாரு. ராஜேஸ்வரி இதுக்கு மேல வாழ்க்கையில இந்த தவறை செஞ்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுற அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க தான் போறாரு. எல்லாம் வெளி உலகத்துல தான் எதிரி இருந்து பாத்துக்கிறோம். ஆனா சொந்த அக்காவே இந்த அளவுக்கு கேடு கெட்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. நம்ம விஜய் எதிர்பார்க்காத நொடியில் நடந்ததுதான் இந்த விஷயமெல்லாம். இதுக்கப்புறம் இதெல்லாம் மாறுமா மாறாதா, என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்க பார்க்கணும்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.